இல்ல நான் ரொம்பலாம் பேச போறதில்ல சார். இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம் படத்தோட சாங் எல்லாரும் பார்த்தீங்க. சாங்ல நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும் தான் தெரியும். ஒரு ஷாட்லயும் நாங்க வந்து இது வெயில் கொளுத்துது, நம்ம எப்படி கண்ண திறக்க போறோம் ஒண்ணும் தெரியல. அப்படியெல்லாம் பேசி ஷாட் வரும்போது ஏதோ நாங்க 2 பேரும் சிரிச்சு அழகா ஓகே ஃபைன் ஷாட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்க 2 பேரும் ஸ்பெஷலி ஹீரோ காலையில ஆரம்பிக்கும்போது ஒரு கலர்ல இருந்தாரு. ஈவினிங் வரதுக்குள்ள அப்படியே கலர்லாம் மாறி நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க 2 பேரும் காஞ்சு அப்படி பண்ண அந்த சாங். பட் இட்ஸ் கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி. தேங்க் யூ டைசன் ராஜ் சார். சூப்பரா இருக்கு சாங்கு. அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ தேங்க் யூ. அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், ஸ்க்ரீன்ல இப்படி அழகா தெரியும்போது ஒரு அப்பாடி! என்னதான் நம்ம வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், அத ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேற மாரி இருக்கு. அந்த சந்தோஷத்த கொண்டாடுறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸ்டேஜ்ல இத்தன பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜன் சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ அம் சோ தேங்க்ஃபுல். அவரு எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்கும் வராரு. ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் அப்பவும் நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க் யூ சோ மச். அன்பிற்கும் மரியாதைக்குரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க கேட்டு மகிழ்ந்தது வேற. ஏதோ சுமாரா இருக்கும், அப்படிதான் நாங்க போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க. புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்றாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் வாழணும். இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்ல, அருமை தம்பி டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்பவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமா பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு. பல படங்கள். அதான் அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்துல சின்ன படம். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல. ஆனா என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால், இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில சிறுமுதிரை படங்கள்லாம் சிறப்பா எடுக்கிறாங்க. படங்கள் தோல்வி அடையுது. ஆனா சிலர் அக்கறை இல்லாம பண்றாங்க. ஏன்னா சமீபத்துல இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள், பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனா ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா, சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனா வெற்றி பெறணும். அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால், இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது. அந்த படம் வெற்றி பெற்றா அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர். அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார்.
இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோக்கள் இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு 2 படம் பண்ணார். பெரிய படம் திருப்பாச்சி, இன்னொரு படம் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம், ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாரெல்லாம் கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் இருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோயினை நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும், தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுப்பீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தனை கலைஞர்களை வாழ்த்தி வந்திருக்கிற பெரியோர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா, ஏன்னா குறிப்பாக வந்து கேரள அண்ணன் பேசும்போது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்கிறாரு. அவர் எதுவும் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார், நேயன்னா நேயன்னு சொல்லுவார். அவர் பாராட்டினதை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும். சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது. பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன படம் 200 நாள் ஓடின படமும் இருக்குது. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது 200 நாள் 300 நாள் படம் தான். நாங்கள் நிறையா படம் கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கையில் ஒரு 1500 படமாவது 200 படம் தான், 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது. ஏன்னு தெரில. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும். எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி எடுத்துடணும். அப்போவே நான் சொன்னேன், நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம், நம்ம தேட்டர் ஒரு 100 தேட்டர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கேட்டேன், யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜல்சா அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது. பணம் வாங்கினா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான்லாம் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் கெல்லில். அந்த 6.5 கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு, உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். படம் எடுக்காமல் ஒரு கார்டை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும். இப்போ டைரக்டர் யூனியனாக இருக்கட்டும், எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால் சினிமாவோட பேரே கெட்டு போகுது. இப்போ நான்லாம் எனக்கு நீ பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது. எனக்கு இவ்வளோ 80 லட்சம் ஏமாற்றிட்டாரு, 1 கோடி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான நான் செல்வமணி சார்ட்டேன் சொல்லியிருக்கேன், அது மாதிரி எதனா ஒரு வழி பண்ணும் அது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் 20 வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு சங்கம். ஏன்னா ஃப்ரீனா எப்படி லெட்டர் பேட் எப்படி கொடுப்பாங்க, சீல் எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க? அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலுரிச்சு காட்டணும். சினிமா உலகத்தில், திரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் போடுறான், ஹீரோயினி தேவை உங்களுக்கு, இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஹரிகாந்த். ஆமாம்மா, ஓகே. ஆமாம், வாங்க நீங்கள் மேலே உட்காரணும். வந்து மைக்கில் சார் கொஞ்சம் அப்படிம்பாங்க, கதை கிட்ட அம்மா அப்படிலாம் கூப்பிடுறது, கிட்ட போயிடுறது. நானும் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன். என்னடா அது இந்த கேமராமேனுக்குலாம் இந்த கிரேஸில் போகிறாங்க, கதாநாயகி இப்படி இருக்கணும், அவங்கள ரசிப்போம்ல. அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதாநாயகி வந்து அழகாக தெரியணுங்கிற அக்கறை இல்லை. இந்த கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. அது போக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன்டா அவன் டயர்ட் ஆகி தொலைஞ்சோம், இந்த கேமராமேன் போயிருக்கலாமே, ராஜா விட்டு கண்ணு விட்டு. அடுத்து இது தலைமை சூரியக்கே பயமாக இருக்குது, அதுதான் விட்டேன். யார் நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுல. இப்போ நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டாரு வச்சுங்களேன், கைது பண்ணிடுவாங்க. அப்போ உங்களை சொல்ல சார், சாருன்னு சொல்கிறது அங்கிள் எல்லா பக்கம் ஆப்போசிட்டாங்க. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். சார் யார் அந்த சாருன்றாங்க, அங்கிள்னா அது வேற மாதிரி டோனில் சொல்லிடுறாங்க, அப்பான்னாலும் சொல்ல முடியலை. அதனால் இதுக்கு ஒரு புதுசாக ஒன்று பொதுவாக
தலைவர்னால ஏகப்பட்ட தலைவர் இப்போ திருமண பக்கம்லாம் தலைவர். ஆமாம், இயக்க சங்க தலைவருக்கு ஒரு தலைவர். யாரை சொல்லி தெரியாமல் போயிடும். ஆனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும். இருந்தாலும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி சொல்லிக்கிறேன், இசை தளபதி. ஆமாம், டைசன் ராஜ் அவர்கள் பாட்டு 3 சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இசையை இப்போ நிறைய பாட்டு கேட்குறோம். ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையா வரிகள் புரிந்து இருக்கு. அப்படி பாட்டு தான் அந்த 2 டியூட்டுமே சூப்பர். அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர். அது ஏன்னா இங்கே ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அப்படியா சரி கலந்து தான் அதுக்கு இது கரகம் வைக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே இருந்துச்சு. மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேற மாதிரி நினச்சிருப்பேன் நினைப்பார். ஏன்னா வரல அவர் எல்லாம் இருந்துச்சு. ஒளியன் ஒளி இது இல்லாமல் அப்போ தெரு நாடு மூடுவாங்க கிராமங்களில். வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க. அப்போ அரிச்சந்திர மேனாண்டம் வள்ளியம்மன் நாடம்லாம் நடக்கும். டிடிஎஸ்ங்கிறாங்க, டிஜிட்டாங்க எவ்வளோ வந்துருச்சு. இப்போ ஏன் கத்துறிய? இப்போ ஏன் கத்துறிய? நீங்கள் மெல்ல போனால் கேட்கும்ல. தொண்டை கட்டி நம்மளாம் வெளியே நம்ம சும்மா பாட முடியாது பாட்டு. அப்படியே இருக்குது. அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகா மென்மையா ஒரு 3 சாங் நல்லா கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ராஜா விட்டு கண்ணு குட்டுறோம், தோசை சுடுறது, அப்புறம் சர்வ் பண்ணுறது, இப்படியே வளர்த்து அதுக்கப்புறம் தான் நல்ல அனுபவம். அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவன் கொண்டு கல்லால் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பா இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான். அப்பா பண்ணதை விட அந்த ஹோட்டலு இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவுறது நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதே இன்னொரு ஒருத்தர் ராஜா தான் அவர். நல்லா 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 போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்க்கிருந்துச்சு. அவர் பையனை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சிட்டாரு கல்லாவில். அந்த ஹோட்டல் நல்லா தான் ஓடிக்கிருந்துச்சு. அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, பன்னுக்குட்டி ஆயிடுச்சு. இந்த கீழேருந்து டெவலப் பண்ணாங்கல்ல, அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு. அதனால் கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகிறதும் வளர்த்து விடுறதுல இல்லை. ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேற, வளர்ப்பு வேற. இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். நான் திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்காரு. அப்போ சங்கிலின்னு ஒரு படம் ஆகுறாரு. இப்பெல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, மியூசிக் பையனும் மியூசிக் பண்ண வருதுல ஹீரோ, ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்ணுறதுல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. சினிமாக்காரனுக்கு புள்ளியா பிறந்தாலே உடனே ஹீரோ தான். இன்னைக்கு வேல்யூ தெரியாது வில்லன். அப்போ நிறைய படங்களை ஒரு குணச்சித்திர கேரக்டராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஆகிறார். அதனால் இன்னைக்கும் ப்ரொஃபைல் இருக்காருன்னா அந்த அந்த கண்ணுக்குட்டியை சிங்கக்குட்டியை வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து. அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார், தங்கமான நடிகர். அவர் பையனை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யாவுக்கு பண்ணாங்க. நிறைய அவமானம் செஞ்சார் சிவகுமார். ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு. அங்கே தான் பையனுக்கு அவமரியாதை செய்யப்படுகிறது. ஒரு சிங்கம்ல இன்னைக்கு நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியை வளர்க்கப்பட்டுச்சு. அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ இல்லை, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் விட்டாங்க மணிரத்னம் சார். அங்கே இருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறிமுகப்படுத்த பருத்தி வீரன்ல ஒரு புதுமுக நடிகர், பெரிய ஹீரோ பையன் விடுங்க, ஏதோ குடும்பத்திலிருந்து ஒரு நடிகர் வந்ததா கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். பருத்தி வீரன்ல அவ்வளோ கஷ்டம். வெயில ஒரு 2 hours 3 hours வெயில் நிற்க வைப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி 2 சிங்கக்குட்டியை மாறணும். சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப்பும் பண்ணவர். அதனால தான் அவர் ஒரு சிறுத்தையா மாறிட்டார். ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும். ரொம்ப பார்த்து வளர்க்கணும். உடனே
ஒரு தரமான மிஸ் எனக்கு 80s 90s கட்ட அந்த ஃபீல் வந்துச்சு. இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப கருத்துக்களை வழங்கிய சாருக்கு நன்றி. விழா நிறைவு பெறும் தருவாயில் அடுத்தபடியாக நெஞ்சம் இனிக்கும் கதைகளை சொன்னவர், நெஞ்சுருக வைக்கும் பாடல்களை தந்தவர், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆக்டரை இயக்கியவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க தலை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்னாங்க சின்ன படங்களுக்கு ஆதரவாக ஆர்வி உதயகுமாரும் பேரரசும் எப்பவுமே, அப்புறம் ராஜா சார், ராஜன் சாரும், நாங்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நாங்கள் 3 பேரும் 90% படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு நாங்கள் 3 பேர் இருப்போம். இடையில அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தால், அண்ணன் நீங்கள் கொஞ்சம், அவர் என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் 1988. ஸோ சிங்கக்குட்டி அவர் தான், எங்கள் அண்ணன் தான். ஸோ அவர் உண்மையை உறக்க சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ உங்கள் மாதிரியா அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது நடக்குமான்னு தெரியல. எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி மாமனார் எங்கப்பா, அவர் இப்போ கிளம்பிடுவார், வந்த உடனே அவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். முதல்ல நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சிட்டாங்க எல்லாரும். இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு தயாரிப்பாளர். ரொம்ப சந்தோஷம். அதே நான் ராஜாவையே வச்சு, ராணி வேண்டாமா, கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருக்கும்ல. சரி பரவாயில்ல, நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ராணி வீட்டு செல்லக்குட்டி. உண்மையான கதை விளக்கத்தை கதை சொல்லிகிட்டே இருக்கிறாரா நமக்கு. இது யாருக்காக கதை சொல்கிறாரு, எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார்னு அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சு தான் சொல்லுவார். அந்த பொடி என்ன பொடின்னு என்னால் இன்னைக்கு வரலும், இப்போ வரலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சா சரி, அது எனக்கு புரியல. ஆக மொத்தம் என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி, அது எப்படி இந்த ஹோட்டல் கடைக்காரர் தெளிவாக இருந்தது, அழகாக கேட்குறதுக்கு இசை. பட் அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதே ஈஸியாக தெரியும். ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடித்து ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகாக டியூன் போட முடியும். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இசையமைப்பாளரை அவங்க அப்பாவை பாராட்ட, அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட, நல்லது. இப்போவாவது உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. சும்மா கலாய்ச்சேன். படத்தில் நடிகர் ஹீரோ என்ன பேர், சிலம்பரசன், ஆதித் சிலம்பரசன். நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார். அந்த காதல் சாங்கில் ஏதோ அப்படி இப்படி ஒரு ரேஞ்சுக்கு போகிறாரு. அவருடைய டான்ஸ், அந்த ஐட்டம் டான்ஸ் போட்டார் பாருங்க, ஒரு மிக தேர்ந்த கலைஞர் மாதிரி தோணுது. அடி பின்னுறீங்களே, உங்களை ஃபுல்லாகவே ஐட்டம் டான்ஸை வச்சே ஒரு கதாநாயகனை உங்களை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய பேர் வந்துடும் இவருக்கு. உன்னுடைய கால் ஷீட்டை அடுத்த படத்தை கிடைக்கிறதுக்காக இருந்தார். சிறப்பாக ரசிச்சிருக்காரு. அது எப்படி முழு படம் பார்க்காம கொஞ்சம் பார்த்தே இந்த அளவுக்கு நீ வந்து பேசுறியான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தம்பி. நீ பயங்கரமாக முற்றும் உணர்ந்தவன், முற்றும் தெளிந்தவன். ஆனால் உண்மையாகவே இந்த பாப்பா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டுமல்ல, இயக்குனர் வந்து யாருன்னு கேட்டேன், அவர் வரலைன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒவ்வொரு காட்சியையும் நல்லா நிறைவாக பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு நேர்த்தி இருந்தது. அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கில் லைட்டிங் கூட கொஞ்சம் முன்பின்ன இருந்தாலும் அதை கரெக்டாக அழகாக டியூன் பண்ணி அதை போயிட்டு கரெக்டாக டிஐயில் கரெக்ட் பண்ணி அழகாக ஒரு டோன், ஈவன் டோனாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய ரொம்ப ஷார்ட்டெல்லாம் க்ளோஸ்அப்பில் எல்லாம் வச்சது அதை சொன்னார். அதெல்லாம் உண்மையாக போயான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. அவர் சொன்னார் இதை, நான் ஏதோ ஹீரோயினுங்களுக்கு நாங்களே போய் ஹீரோயினுக்குன்னா நான் அடிச்சு விடுவேன். அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் அப்போல்லாம் ரொம்ப கோவக்காரன் தம்பி. ஒரு ஷாட் நம்ம சொல்லி சரியா செய்யலைன்னா அடுத்தது கத்து, 3வது டேக்கு சரியா வரலன்னா அடிதான். அப்படியெல்லாம் இருந்தது. அப்போல்லாம் அதுக்கு தேவைப்பட்டது. அவங்களும் அதை
அது 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 ஐயோ சாருக்கிட்ட போனால் கரெக்டாக நடிக்கணும். ஏன்னா இவர் வந்து அவ்வளோ அழகாக காட்டுவார். இப்போ ஒரு ஹீரோயினே முழுசாக அழகாக, அதாவது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுடைய அழகை முழுவதுமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடிய அதுல ஏதோ ஒரு நாள் தவறி பம்பரம் விட்டோம், அதையே இன்னைக்கு பேசிட்டேன். நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு பண்ணாங்க? இறுதியா ஆம்லெட் போட்டாங்க. இது எப்படி ஒரு வளர்ச்சி? அதாவது நம்மளை மட்டும் எல்லாமே தப்பா சொல்லக்கூடாது. ஒருத்தர் பண்றாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவன் பண்ணத்தான் செய்வான். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கையை. ஒரு ஹீரோயின் பிடிக்கவே மாட்டார் அவரு, கடைசியில் அப்படி பிடிப்பாரு. அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே, வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே. அது எதனால வருதுன்னா படம் ஃபுல்லாக எதுவுமே செய்ய மாட்டார். ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி. இப்போ படம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து அதை பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் கைத்தட்ட மாட்டான். அதனால அழகியலுங்கிறது அதுதான். அதான் முழு படத்துலையும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமா சின்ன கவுண்டரில் கொண்டா. யோ நீ தோத்தா நான் விடுவேன். இது இந்த காதல் எப்படி வளருது, அந்த காதலுக்கு உண்டான தடைகள் என்ன, அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது, இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம். சிலது தோக்கலாம், சிலது ஜெயிக்கலாம். தோத்த காதல் ஜெயிச்சதாக. ஸோ இந்த வாழ்க்கையில் காதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதைன்னு எனக்கு தெரியல. இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று த்ரூ அவுட் இருக்கு. அதை கொஞ்சம் கமர்ஷியலாக ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த கலக்கலை இருக்காரு பாருங்க. எனக்கு அந்த ஐட்டம் சாங்கை மறக்க. ஆக ஒரு நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் அது இன்னைக்கோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு கர்நாடகா போயிடக்கூடாது. என்ன பண்ணணும், நாளையிலேருந்து டெய்லி ஒரு 5 இதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு அதை வெற்றி படமாக்குவது நம் கையில் இல்லை. இது எந்த அளவுக்கு வியாபாரப்படுத்துதல்ல ஒரு வெற்றி இருக்கு. அது போய் ரீச் ஆகி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் தான் காரணமாக இருக்கும். அதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு இருக்கு. வாழ்த்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த டீம் மிக வெற்றிகரமாக டீமாக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.